Friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர் ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபேஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு இஷ்யூவை பற்றியும் அந்த இஷ்யூ எப்படி ரிசால்வ் ஆச்சு அப்படின்றத பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கஸ்டமர் டெய்லி கடையில் ஏர்டெல்லில் 22 ரூபா, அப்புறம் பார்த்தீங்கன்னா 32 ரூபா, 49 ருபீஸ், இந்த மாதிரி அடிஷ்னல் டேட்டா இருக்கு இல்லையா, 1 GB 2 GB அன்லிமிட்டட். ஸோ இது ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணிகிட்டே இருப்பார். வீக்லி ஒன்ஸு, அதாவது வீக்லி டெய்லி ஒன்ஸு இல்லை அப்படின்னா 2 days ஒன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தார். ஸோ அவர்கிட்ட எதாச்சமாக நேற்று கேட்டேன், ஏன் டெய்லி நீங்கள் பண்ணுறீங்க, நீங்கள் இதுக்கு அன்லிமிட்டட் பேக்கே போட்டுடலாமே. நீங்கள் டெய்லி 22 ரூபா 33 ரூபா போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி பேக் எப்படி பார்த்தாலும் ஒரு 600 ரூபாய்க்கு மேலே போகுது. நீங்கள் அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரூபா 100 ரூபா சேர்த்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி உங்களுக்கு பேக் மிச்சமாகும் இல்லையா. எதுக்கு நீங்கள் இவ்வளோ காசு போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, 349 தான் நான் போட்டிருந்தேன், எனக்கு 2 GB டேட்டா பற்ற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் 349க்கு 2 GB டேட்டாவும் வரும், ப்ளஸ் அன்லிமிட்டடும் உண்டு இல்லையா. நீங்கள் அன்லிமிட்டடும் உங்களுக்கு ஆக்சஸ் ஆகும் இல்லையா, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு நெட்டு சீக்கிரமாகவே முடிஞ்சிருது அப்படின்ற மாதிரி சொன்னார். நீங்கள் வச்சிருக்க மொபைல் 5G மொபைலான்னு கேட்கும்போது, நான் புதுசாக தான் வாங்கியிருந்தேன், எனக்கு 5G மொபைல் தான் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஒரு டவுட் அப்படியே சொன்னார். ஸோ அதனால் நீங்கள் மொபைல் எடுத்துகிட்டு வாங்க, மொபைல் செட்டிங்ஸை செக் பண்ணி பார்ப்போம், 5G மொபைலாக இருந்தால் உங்களுக்கு அன்லிமிட்டடே வரும், நீங்கள் தேவையில்லாமல் இந்த பேக் போட தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதில் அவர் மொபைல் எடுத்துகிட்டு வந்திருந்தார். அவரோட மொபைல் பார்த்தோம் அப்படின்னா 5 தான். ஓகேங்களா. அவர் ரீசார்ஜ் பண்ணியிருந்ததும் பார்த்தீங்க அப்படின்னா 349 தான் பிளான் ரீசார்ஜ் பண்ணியிருக்காரு. டெய்லி பார்த்தீங்கன்னா 2 GB டேட்டா ப்ளஸ் அன்லிமிட்டட் ஆக்சஸ் உண்டு. பட் ஆனால் அவருக்கு இன்டர்நெட்டு யூஸ் பண்ணி ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே முடிஞ்சிருது. என்னடா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது செட்டிங்ஸில் டேட்டா வார்னிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா. அந்த டேட்டா வார்னிங் ஆப்ஷனை நம்ம எனேபிள் பண்ணிட்டோம். எத்தனை ஜிபிக்கு எனேபிள் பண்ணுறோம், அதாவது எனக்கு அந்த டேட்டா வார்னிங் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மொபைலில் இருக்குது அப்படின்னா எனக்கு 1 GB டேட்டா போதும், நான் அதுக்கு மேலே யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கறது தான் அந்த ஆப்ஷனே. ஸோ நம்ம இதுலேருந்து 1 GB செட் பண்ணலாம், 2 GB செட் பண்ணலாம், 3 GB செட் பண்ணலாம், இல்லை அன்லிமிட்டட் செட் பண்ணலாம். எனி ஆப்ஷன் அது நம்மளோட சாய்ஸ் தான், சரிங்களா. ஸோ அதில் போய்ட்டு நம்ம 1 GB டேட்டா நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது மொபைலோட இன்டர்நெட் ஆக்டிவேட் ஆனதுலேருந்து 1 GB வரைக்கும் தான் யூஸ் ஆகும். அதோட க்ளோஸ், அதாவது 900 MB நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே நமக்கு வார்னிங் மெசேஜ் சம்டைம்ஸ் கொடுக்கும், சம்டைம்ஸ் கொடுக்காது, ஆட்டோமேட்டிக்காக இன்டர்நெட் ஆஃப் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த 1 GB நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த 1 GB வந்ததுக்கு அப்புறமேட்டு டேட்டா ஆட்டோமேட்டிக்காக டர்ன் ஆஃப் ஆகிடும். ஓகேங்களா. டேட்டா ஆப்ஷன் ஆனில் தான் இருக்கும், ஆனால் நமக்கு இன்டர்நெட் வராது. ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளாம் மேனுவலாக செட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த 1 GB. ஸோ அதுக்கு மேலே இன்டர்நெட் ஒர்க் ஆகாது. இந்த விஷயம் அவருக்கு தெரியல. ஓகேங்களா. ஸோ அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, அவர் 2 GB பிளான் போட்டாலுமே அவருக்கு 1 GB தான் ஒர்க் ஆகிட்டு இருந்திருக்கு இவ்வளோ நாளாக. ஸோ இப்போ போயிட்டு அந்த ஆப்ஷனை நம்ம எனேபிள் அந்த ஆப்ஷனை மாற்றினதுக்கு அப்புறமேட்டு அவருக்கு 2 GB டேட்டாவும் வருது, ப்ளஸ் அன்லிமிட்டடும் வருது. அதுக்கப்புறம் ஒரு கடைக்கும் வரல. ஓகேங்களா. ஸோ நமக்கு ஒரு கஸ்டமர் லாஸ், சரியா. ஸோ இப்போ அந்த ஆப்ஷன் நம்ம எப்படி எனேபிள் பண்ணுறது, நம்மளோட மொபைலில் அந்த ஆப்ஷனை எங்கே போய் செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, செட்டிங்ஸில் போயிட்டு செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னா நமக்கு 2 சிம் கார்டு காமிக்கும். ஓகேங்களா. மொபைல் டேட்டா, அதுக்கப்புறமேட்டு எந்த சிம் கார்டு நம்ம ரீசார்ஜ் பண்ணணுமோ அந்த சிம் கார்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த சிம் கார்டு செலக்ட் பண்ணதில் டேட்டா வார்னிங் இல்லை அப்படின்னா செட் டேட்டா வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எல்லா ஆண்ட்ராய்ட் மொபைல்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஒரு சில மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா வேரியேஷன்ஸ் ஆகும். அட்வான்ஸ் செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு டேட்டா ரோமிங்குள்ளே போனால் தான் அந்த ஆப்ஷன் காமிக்குது, செட் டெய்லி டேட்டா லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில இதில் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா வார்னிங் சொல்லிட்டு டேரெக்டாகவே அந்த செட்டிங்ஸில் இருக்கும் மொபைலில். ஸோ அந்த செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு நீங்கள் டேட்டா வார்னிங்கை 0 பண்ணாலும் சரி, அப்படி இல்லை அப்படின்னா பெட்டர் அதை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஓகேங்களா. ஆஃப் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா அது எடுத்துக்காது. அப்படி இல்லைனா நீங்கள் அதில் அன்லிமிட்டட் டேட்டா அப்படின்ற மாதிரி செட் பண்ணணும். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அன்லிமிட்டட் டேட்டா ஆக்சஸ் ஆகும். சப்போஸ் நீங்கள் 3 GB பிளான் போட்டாலுமே இதில் டேட்டா வார்னிங்ஸ் எவ்வளோ செட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா அதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் அந்த டேட்டா வார்னிங்கில் இருக்கிற ஆப்ஷன் நீங்கள் எடுத்து விட்டால் தான் உங்களுக்கு டேட்டா ஃபுல்லாகவே ஆக்சஸ் ஆகும். இது அவர் மட்டும் கிடையாது, நிறைய பேர் இந்த ஆப்ஷனை செக் பண்ணாமலே ஃப்ரீக்வெண்ட்டாக அடிஷ்னல் டேட்டா பேக் போட்டுட்ருக்காங்க.
ஸோ இந்த அடிஷ்னல் டேட்டா பேக்கை செக் பண்ணிங்க அப்படின்னா மந்த்லி வந்து 600 மேலே ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஸோ அதனால் வந்து இந்த டேட்டா வார்னிங்கிறது ஒரு முக்கியத்துவமான ஒரு விஷயம். அதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வைக்கிறது நல்லது. ஓகேங்களா? ஸோ வேறு ஏதாவது இஷ்யூ வேறு ஏதாவது கொண்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பை பாய்.